வணக்கம். அதாவது இது சௌரியமான ஒரு இடம் இல்லை, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ எங்கேயோ வச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் எனக்கு ராசியில் நம்பிக்கை கிடையாது. பட் அன்பு மேல் நம்பிக்கை உண்டு. பழமை கொஞ்சம் பிடிக்கும். இது நான் வளர்ந்த வீடு. எங்கள் அப்பா இதில் தான் நான் இருக்கணும்னு, ஏன்னா நான் எதேச்சையாக ராமநாதபுரம் அரண்மனையில் பிறந்தவன். இதுவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களின் வீடு. இங்கே வந்து வாய்த்தது ஒரு நல்ல வீடு என்று என்னுடைய அப்பா என்னை இங்கே அமர்த்தினார். அதை பிற்பாடு என் சகோதரர்களிடமிருந்து நான் எனதாக்கி கொள்ள பணம் கொடுத்து வாங்கினேன். அது எங்கள் அப்பாவே கேட்டார் என் பங்கு என்னன்னு. அந்த பணத்தை என்ன பண்ணாருன்னா எங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு, அவர் வச்சுக்கல. எங்கள் குடும்பத்தில் பணம் ஒரு பெரிய விஷயமாக இருந்ததில்லை. கொஞ்சம் அங்கே சொல்ல விட்ட விஷயங்கள் கொஞ்சம் நீளமான கதையாக இருக்கும். காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. என்னுடைய சகோதரர் சந்திரஹாசன் இதில் பார்ட்னர் ப்ரொடியூசர்னு வரும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது நிஜம். எங்கிட்ட இருந்து அவருக்கென்று தனியாக பணம் ஒதுக்கி கொண்டதில்லை, சம்பளம் வாங்கினதில்லை. எனக்கு அவருக்கும் 18 வயசு வித்தியாசம். அவரோட 18 வயசு இருந்து என்னை தனது பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இன்று 77 வயதில் நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு 58. இப்ப இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே என்பது எனக்கு சரிவர புரியவில்லை. ரொம்பவும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நான் அரசியல்வாதி ஆகிடுவேன்னு பயம் எனக்கு. ஆனால் நான் புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணலைங்க. நான் வெறும் கலைஞன். இப்ப நான் இது எதுக்கு இங்க கூட்டியிருக்கேன்னா, இன்னைக்கு காலையில் தீர்ப்பு கிடைச்சிடும், இன்டர்ம் ஆர்டரோட என்ன படங்கள் ஓடும். படம் மறுபடியும் தடுக்கப்படுகிறது அரங்குகளில். என் ரசிகர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அரங்குகளில் இருந்து. வன்முறை ஒன்றுமில்லை. காரணம், என்னுடைய ரசிகர்களில் பலரும் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். என் நற்பணி இயக்கங்களில் கண்டிப்பாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று எனது பரிந்துரையின் பேரில் பலர் இருக்கிறார்கள் என்னுடன். அது யாவரும் அறிந்ததே. இந்த கதையில் என்னை போல் எனது கோஷமிடும் முஸ்லிம் சகோதரர்களும் வெறும் கருவிகள் தான் என எனக்கு தோன்றுகிறது. நான் வெறும் கலைஞன். எனக்கு தெரிந்தது இது. சினிமா என் தொழில். என்ன பாரதியார் மாதிரி பேசுறான், ஏன் இருக்கக்கூடாதா? நான் சினிமாவின் பாரதி. இந்த திமிருக்கு ஒன்றும் கரைச்சல் இல்லைன்னு சொல்வீங்க. ஏன்னா அது மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது, என் திறமையும் திமிரும். அதற்கு காரணம், எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள், என் தகப்பனார் உள்பட. பணம் எங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. மாண்புமிகு நீதிபதி அவர்கள், ஒரு தனி மனிதனுடைய சொத்தும் 100 கோடியும் தான் பெரிய விஷயமா? இந்திய ஒருமைப்பாடு முக்கியம் அல்லவா என்று சொன்னது எனக்கு உறுத்தியது. நான் பணத்திற்காக ஏதோ அவசரப்படுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது நிஜ கதை. இந்த படத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து, என் திறமையின் மீது முழு நம்பிக்கை வைத்து, அதைவிட அதிகமான நம்பிக்கை என் ரசிகர்கள் மேல் வைத்து, எனக்கு சென்னை சுற்றுப்புறங்களில் இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தையும் இதில் முதலீடு செய்திருக்கிறேன். திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். சரி, தாவர சொத்துன்னா பெருசா இங்க இருந்து மகாபலிபுரம் வரலாம் நிறைய வச்சிருக்காருன்னு நினைக்க வேண்டாம். நான் திரும்ப திரும்ப அதை சினிமாவிலேயே போட்டு உழன்று கொண்டிருக்கும் ஒரு உழைப்பாளி. எனக்கென்று இருப்பது கொஞ்சம், மற்றவர்கள் மாதிரி நிறைய சேர்க்கவில்லை நான். ஆனால் இருக்கும் அந்த சொத்தையும் வைத்து விளையாடி இருக்கிறேன். நான் எடுத்திருக்கும் படம் எனக்கு இருக்கும் சொத்துக்களை விட சற்று அதிகமான செலவு உள்ள படம். அதனால் எனக்கு பணம் தந்த பண முதலீட்டாளர் வட்டியோடு போக சரியான நேரத்தில் இதை நான் கட்டவில்லை என்றால் இந்த சொத்துக்கள் தனதாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொல்லி, அப்பொழுதும் என் படத்தின் பாலும் என் ரசிகர்கள் பாலும் இது பெறப்போகும் வெற்றியின் பாலும் இருந்த நம்பிக்கையில் எழுதி கொடுத்து விட்டேன். என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்றானே நீங்களாம் நினைக்கலாம். எனக்கு இவ்வளவுதான், என் திறமை மிச்சம் இருக்கிறது. இது முதல் தடவை அல்ல. இதற்கு முன்னாடி 0ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். இது 3ஆம் முறை என் வாழ்க்கையில் நடக்கிறது.
ராஜபார்வை என்ற படத்தில் இதே மாதிரி நம்பி பண்ண போது எல்லாம் போச்சு. அவ்வளவுதான், இனிமே எந்திரிக்க முடியாது. ஏன்னா கட்ட வேண்டிய கடன் படி பார்த்தா நான் ஒரு 7-8 வருஷம் வேலை செய்யணும். அப்பெல்லாம் வரி ஜாஸ்தி கட்டணும். பை த வே, நான் வரி கட்டாமல் இருந்ததில்லை. 0 டாக்ஸ் அரியர். அந்த திமிரெல்லாம் சொன்னேனே, இதெல்லாம் தான் அது திமிரு. வேற ஒன்றும் பெருசா நினைச்சிடாதீங்க. நான் கலைஞன் என்ற திமிர் எனக்கு கிடையாது. நேர்மையானவன் என்பதில் திமிர் இருக்கிறது எனக்கு. ஆக அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை 1986களில் மறுபடியும் 0 என்ற நிலைக்கு வந்தேன். அதற்கு என்னுடைய காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதிலிருந்தும் மீண்டு இங்கே 100 கோடி படம் எடுக்கும் அளவுக்கு வந்திருக்கிறேன். மீண்டும் வர எனக்கு துணிச்சல் உண்டு, திறமை உண்டு, நண்பர்கள் உண்டு, சாப்பிட நிறைய வீடு உண்டு. தங்கத்தானே வீடு இல்லை, என்னை குடியமர்த்த தெரியும் என் தமிழ் ரசிகர்களுக்கு. தமிழகம்தான் நான் இங்கே இருக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கும் இப்பொழுது ஒரு சின்ன ஆசை வந்திருக்கிறது. மதசார்பற்ற ஒரு மாநிலம் கிடைக்கும் என்றால், அது இந்தியாவில் இருக்கும் என்றால், அங்கே இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. புதிதாக குடியமரப் போகும் இடம் மதசார்பற்ற ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது ஒருவேளை காஷ்மீரம் முதல் கேரளம் வரை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால், வேறு நாடுதான் திரைக்கடலோடி திரவியம் தேட வரும். ஆனால் நான் தமிழன் என்பதோ, தமிழ் கலைஞன் என்பதோ, இந்தியன் என்பதோ மாற முடியாது. என்னுடைய பாஸ்போர்ட் புத்தகம் மாறி இருக்கும். இது ஏதோ கோவச்சுக்கிட்டு சொல்ல பல நாளாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடம்பு முடியாத பிரதரே சொல்லிட்டு இருக்காரு இப்போ சாருஹாசன் அவர்கள், உலக நாயகன் பேர் வச்சதுமே புரியலையா, உள்ளூர்ல இருக்காத போயிருன்னு சொல்றாங்க. திரைக்கடலோடி திரவியம் தேடுவேன் அப்படின்னா தமிழர்களை பிடிக்கலையா அவங்களுக்குன்னு கேட்டுறாதீங்க. புண்பட்டது போதும். தமிழர்கள் என் உயிர். அதனால்தான் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்றெல்லாம் சொல்வார். நான் என் உடலையும் மக்களுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் நான் சொன்ன திமிரு. எனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை. ஆக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என் மனதை உறுத்தி விட்டார். அதாவது தனி மனிதனுக்காக நாட்டுடைய யூனிட்டி இழக்க முடியுமானார். இதோ எடுத்துங்க, நாட்டின் யூனிட்டி இதனால் காக்கப்படும் என்றால் சொத்து போறதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இது நான் சம்பாதிச்சது தானே. எங்க அப்பாட்ட இருந்தே விலைக்கு வாங்கின வீடு தான் இது இருக்கு. அது அடுத்த முறை நாம் சந்திப்பது வேறு இடமாக இருக்கலாம். தீர்ப்பு நல்லபடி வந்தால் இதே இடமாக இருக்கலாம். அப்பொழுதும் சிரித்துக் கொண்டுதான் இருப்பேன். வெற்றி தோல்விகளை ஒரே மனப்பாங்குடன் பார்க்கும் மைய நிலையை எனக்கு வந்ததற்கு காரணம் என்னவென்றால், நான் குழந்தையாக நடிகர் திலகம் கையில் அணைத்து எடுக்கப்பட்டிருக்கிறேன். நடைபெறுகின்றது திரு ஜெமினி கணேசன் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு, காதல் மன்னன் கையை பிடித்துக் கொண்டு. மடியில் அமர்ந்தது நடிகர் திலகத்திடம், தோளில் ஏறி இருந்தது எம்ஜிஆரிடம். எம்ஜிஆர் அவர்கள் ஆனந்த ஜோதியில் முடியும் உன்னால ஏறு ஏறு என்று தூக்கி விடுவார். அப்படி ஏறி வந்த பிள்ளை நான். உயரம் கற்றது அவர் தூக்கிவிட்டதனால். எனக்கு பயமில்லை. என்னை தனிமனிதன் தானே என்று வீழ்த்தி பார்க்கலாம் என்று நினைக்கலாம். வீழ்வேன் விதையாக, வளர்வேன் மரமாக. அப்பவும் நீ தனிமரம் தானே என்றால் அதன் மேல் பறவைகள் அமரும், மீண்டும் விதைகள் விழும், சோலையாகலாம். ஆனா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், நடிகர் திலகம் அவர்கள் நான் எழுதிய வசனத்தை பேசி பார்த்து ரசித்தவன் நான். விதை நான் போட்டது, அவ்வளவுதான் என் சந்தோஷம். வேற என்ன இருக்கு? அதை இருந்து பார்க்க நான் இருந்தால் சந்தோஷம். இல்லை என்றால் சோலை காற்று சுதந்திர காற்றாக வீசட்டும். இதை தவிர சொல்ல வேறு ஒன்றுமில்லை. கேள்வி பதில்கள் கேட்க இது நேரமில்லை. காரணம், கோர்ட்டில் சப்ஜூடிஸாக இருக்கிறது. அதிகம் பேசி என் நிலையை இன்னமும் மோசப்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. நன்றி, வணக்கம்.